நேற்றுக்கு ஈவினிங் போல் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இடியாப்பமும் தக்காளி குருமாவும் தான் செஞ்சேன். எப்போவுமே இடியாப்பம் செய்யும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒன்று சொதி பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா முட்டை குருமா செய்வேன். நேற்றுக்கு கார்த்திகை முதல் திங்கள் சோமவாரம் வரதுங்கிறதுனால முட்டை குருமா செய்யலை. பசங்களுக்கு கோல்டு மாதிரி இருந்துச்சு, சொதி செஞ்சாலும் அவங்க வாய்க்கு நல்லா இருக்காது. சரின்னு தக்காளி குருமா செஞ்சுட்டேன். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கசகசா, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு 4 தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்துக்கு தக்காளி குருமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பசங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ நினச்சேன், பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா சாப்பிட்டாங்க.